Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா, ஒரு லோ போட்டோவை வந்து எப்படி நம்ம ஹை குவாலிட்டி ரெசல்யூஷன்ஸ்ல வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறேன்னு பார்க்கறோம். ரைட்? இது வந்து நம்ம என்கிட்ட கேமராவில் பிடிச்ச ஒரு போட்டோ. ரைட்? இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி இல்லை. ஆனால் இந்த போட்டோ வந்து நம்ம ரொம்ப ஹை குவாலிட்டியாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாத நண்பர்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து ஃபோட்டோஷாப் வந்து 2021 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெசல்யூஷனை கூட்டுறதுக்கு இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸில் போயிட்டு இதில் பாருங்கள். இமேஜ் சைஸில் போனோடனே எனக்கு பாருங்கள், இது வந்து இப்போ ரெசல்யூஷன் வந்து 400 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இன்ச்சஸில் இருந்தால் இதை பிக்சலுக்கு மாற்றிக்கிறீங்க. ரைட்? இல்லை இன்ச்சஸில் நார்மலாக வரும், இல்லை பிக்சலுக்கு மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் 400 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரீசாம்பிள் ப்ரிசன்ஸ் இந்த டீட்டெயில்ஸில் என்லார்ஜ் கொடுத்துக்கிறேங்க. அடுத்தது வந்து ரெடியூஸ் நாய்ஸை வந்து 100 கொடுத்துக்கிறேன். இந்த செட்டிங்ஸை பண்ணிக்கிறேன். ரைட்? இந்த செட்டிங்ஸ் தான் முக்கியம். இதை பண்ணிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி கணக்காக வந்து வந்துருச்சு இந்த மாதிரி. ரைட்? இப்போ இதில் வந்து கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ரைட்? பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிற வரை, அதாவது அதை இப்போ நீங்கள் கொடுத்த ரெசல்யூஷனுக்கு வந்து அந்த இமேஜை வந்து செட் பண்ணும். வித்தவுட் குவாலிட்டி வந்து ரெடி குறையாமல் அழகாக வந்து அதை இது பண்ணும். ஓகே? ரைட்? ஓவராகவும் லோ குவாலிட்டி உள்ள ஃபோனில் எடுத்தீங்கன்னா அந்த இமேஜை செய்ய இல்லாது. ஆனால் இது வந்து ஓரளவு குவாலிட்டியான ஃபோன். இந்த குவாலிட்டி ஃபோனில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட இமேஜ் குவாலிட்டியை வந்து ரொம்ப கூட்டுறது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நான் வந்து சைஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சு கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். பெரிய சைஸில் வந்துச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் சைஸ். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு. இங்கே பாருங்கள் உங்களோட இமேஜே எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான குவாலிட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இது பெரிய சைஸ் ஆனால் ரைட்? இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் செய்யறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த குவாலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் செய்யலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குவாலிட்டியாக வந்துருச்சு இமேஜ். இன்னும் கொஞ்சம் செய்யலாம். இதை வந்து கண்ட்ரோல் ஜே அடித்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு வேலை செய்யணும். கண்ட்ரோல் ஜே அடித்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். ரைட்? டூப்ளிகேட் பண்ணுங்கள். ரைட்? இல்லாட்டி உங்களுக்கு இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு இருந்தால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த லேயர் எடுத்து இந்த லேயர் இந்த ப்ளஸ் சைனில் போட்டிங்கன்னா இன்னொரு லேயர் வந்துடும். இப்போ இதில் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் என்ன ஃபில்டர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் பாருங்கள், ஷார்பனில் வந்து நீங்கள் பண்ணணும் என்னன்னா அன்ஷார்ப் மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். ரைட்? அந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபில்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டரான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ரைட்? அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட இமேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் அதாவது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்ஷார்ப் மாஸ்க்குன்ற ஆப்ஷன் எனக்கு வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து 80 கொடுத்துக்குறீங்க, ரேடியஸை வந்து 10 கொடுத்துக்குறீங்க, த்ரெஷோல்டை வந்து 16 கொடுத்துக்குறீங்க. ரைட்? இது வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இமேஜை வந்து குவாலிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. ஓகேயா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரைட் அதுக்கான ப்ரிசெட்ஸ் அதுக்கான சேஞ்சஸ் வந்து இங்கே அப்ளை ஆகும். ரைட்? ஓகே, அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீங்கள் போயிட்டு ஃபில்டரில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் போயிட்டு அதர்ஸில் போயிட்டு ஹை பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஹை பாஸ்ன்ற ஆப்ஷனில் 2.5ன்றதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ரைட்? அப்புறம் அந்த இது ப்ரொசஸ் ஆகும். இது ப்ரொசஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் பாருங்கள், நார்மல்ன்றது பாருங்கண்ணே, லேயர் ஸ்டைலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சாஃப்ட் லைட் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். பாருங்கள் உங்கள் இமேஜ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ரைட்? இந்த மாதிரி உங்களை வேலைகளை செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஜேபிஜின்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எங்கே நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்த கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே? ஏன்னா அந்த இமேஜ் வந்து ஹை குவாலிட்டி இமேஜ், அதனால தான் கொஞ்சம் இப்படி டைம் எடுக்குது. ஏன்னா அது செய்கிறதுக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக அந்த இமேஜை நான் செஞ்சுருக்கேன். ரைட்? கம்ப்ளீட்லி ஹை குவாலிட்டியாக செஞ்ச இமேஜ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.